வணக்கம் நண்பர்களே, நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர்களுடைய நடிப்பில் வெளிவர உள்ள எல்ஐகே திரைப்படத்தினுடைய ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரைலர் வந்துட்டு ரொம்ப நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஆனால் டியூரேஷன் மட்டும் 3 நிமிஷத்துக்கு பக்கம் இழுத்து வச்சிருந்தாங்க. அதனால கொஞ்சம் போர் அடிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். சரி வாங்க நண்பர்களே, எல்ஐகே திரைப்படத்தினுடைய ட்ரைலரை பிரேக் டவுன் பண்ணிடுவோம். நான் தான் உங்கள் முருகன். தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. இந்த ட்ரைலருடைய ஆரம்பத்தில் 2040 நடக்கக்கூடிய ஒரு கதை அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அதனாலே வந்துட்டு ஃபியூச்சரிஸ்டிக்கான திங்ஸ் நிறைய இந்த ட்ரைலரில் காட்டியிருந்தாங்க. அந்த பில்டிங்ஸாக இருக்கட்டும், அப்புறம் நம்ம ஆக்டர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஆக்சசரிஸாக இருக்கட்டும், அவங்க யூஸ் பண்ணுற அந்த மொபைல் ஃபோனாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துட்டு ஃபியூச்சரில் எப்படி இருக்குங்கிற ஒரு கற்பனை மாதிரி பண்ணதுங்கிறது ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த திரைப்படத்தினுடைய கதை என்னங்கிறத நல்லாவே ரிவீல் பண்ணி தான் இந்த ட்ரைலரே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கதை என்னவாக இருக்க போகுது அப்படின்னா, எல்ஐகே அப்படிங்கிற ஒரு ஆப்பை நடத்திட்டு இருக்காரு நம்ம எஸ்ஜே சூர்யா அவர்கள். லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. அந்த எல்ஐகே ஆப் மூலமா யாரு நமக்கு பெர்ஃபெக்ட் மேட்ச், யார் நம்மளுடைய லைஃப் பார்ட்னரா வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த எல்ஐகே வந்து டிடெக்ட் பண்ணி கொடுக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்ட்னரை சூஸ் பண்ணிக்கலாம். யார் கூட சேர்ந்தா நைஸ், யார் கூட சேர்ந்தா நாய்ஸ் நீ ஆப் கண்டுபிடிச்சு சொல்லு. ஸோ அந்த ஒரு ஆப் வந்துட்டு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. இப்போ எப்படி இன்ஸ்டாகிராமில் எல்லாரும் மூழ்கி கிடக்குறாங்களோ அந்த மாதிரி அந்த காலத்தில் அந்த எல்ஐகே ஆப்பில் தான் எல்லாரும் மூழ்கி கிடக்குறாங்கன்னே சொல்லலாம். ஸோ இப்படி மொபைல் ஃபோன் இந்த எல்ஐகே அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு கும்பல் இருக்கிற அந்த உலகத்தில் தான் பசுமை உலகம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கும்பலுமே வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களாம் யாருன்னா, இந்த மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணி அடிக்ட் ஆகி அதில் தன்னுடைய லைஃபையே தொலைச்சவங்க, அதிலிருந்து மீண்டு வரணும்னு நினைக்கிறவங்கலாம் இந்த பசுமை உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது பசுமை உலகம். அலைபேசி சமூக வலைத்தளங்களின் தாக்கத்தினால் நிம்மதி இழந்தோருக்காகவே உருவாக்கப்பட்ட தன்னார்வலர் சிறைச்சாலை. ஸோ இதில் முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, இந்த பசுமை உலகத்துடைய தலைவராக நம்ம சீமானவர்களை கேஸ்டிங் பண்ணாங்க பாருங்க. அங்கே நிற்கிறார் நம்ம விக்னேஷ் சிவன் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இப்படி இந்த பசுமை உலகத்தில் ஒரு நபராக வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவர் தான் நம்ம ஹீரோ பிரதீப் ரங்கநாதன் அவர்கள். இல்ல சார், நான் அந்த பசுமை உலகத்துல இருந்து வரேன். ஓ யா அந்த ஸ்டூபிட் பிளேஸ்ல இருந்து வரீங்களா நீங்க? அப்படி இருக்கிறப்போ இந்த நார்மல் வேர்ல்ட்ல இருந்து யாராவது ஸ்கேம் பண்ணாவோ அல்லது ஏதாவது பிரச்சனை பண்ணாவோ இந்த பசுமை உலகத்துக்காரங்க அவங்கள பிடிச்சி ஜெயிலில் போடுறானுங்க போல. ஸோ அப்படி நிறையா பேரை ஜெயிலில் போடுறாங்க. அதில் நம்ம சோஃபா பாய் அவரையுமே காட்டுறாங்க. அவர் வந்துட்டு சோஃபா ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஸ்கேம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம காத்து கருப்பு கலையவர்களை காட்டுறாங்க. அவருமே வந்துட்டு ஏதோ சைபர் கிரைம் பண்ணியிருக்காரு, ஏதோ ஒரு ஹேக் பண்ணியிருப்பார் போல. ஸோ அதுக்காக அந்த குற்றத்துக்காக அவரையுமே உள்ளே போடுறாங்க. அதுக்கப்புறமா வராங்க நம்ம தீமா. ஸோ இவங்க வந்துட்டு ஆன்லைன் கிரைம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க போல. அவங்களுக்கு தண்டனை காலம் 7 நாட்கள்னு போட்டிருக்காங்க. ஸோ இப்படி நம்ம தீமா வந்துட்டு ஏதோ ஒரு ஸ்கேம் பண்ணி ஜெயிலுக்கு வராங்க இந்த பசுமை உலகத்துக்கு. அப்படி வர்றப்போ நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் பார்த்துடுறாங்க. ஸோ பார்த்த உடனே நம்மளுக்கு தீமா மேலே காதல் பற்றிக்குது. ஸோ அந்த இடத்துல தான் வந்துட்டு தீமா சாங் வரும்னு நினைக்கிறேன் இந்த திரைப்படத்தில். மூஞ்சி ஒரு மாதிரி மூஞ்ச வச்சுக்கிறா, யார் மூஞ்ச பார்த்தும் பேச மாட்டேங்கிறா. அதுக்கப்புறம் நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் போயிட்டு தீமாக்கு ப்ரப்போஸ் பண்ண. தீமா எனக்கு ஒன்று எப்பவுமே ஹாப்பியாக பார்த்துட்டே இருக்கும், அதுக்காக என்ன வேணா பண்ணுவேன். அப்புறம் நம்ம தீமா வந்துட்டு இந்த எல்ஐகே அப்படிங்கிற ஆப்பை நம்புறவங்க போல. அதுவும் இல்லாமல் நோமோஃபோபியா அப்படிங்கிற ஒரு வியாதி அவங்களுக்கு இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நான் நோமோஃபோபிக் பொண்ணாது. இந்த நோமோஃபோபியா அப்படின்னா நோ மொபைல் ஃபோபியா அப்படின்னு சொல்லிட்டு தான் அர்த்தம். இந்த மொபைல் இல்லைன்னா வந்துட்டு அவங்களால இருக்கவே முடியாதான். அதாவது இந்த மொபைலில் சார்ஜ் கம்மியாயிருச்சுனாவோ இல்லை சுவிச் ஆஃப் ஆயிடுச்சுனாவோ இந்த மாதிரி மொபைலை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சாவே வந்துட்டு ஒரு மாதிரி பதட்டமாயிருவாங்களாமா. அப்படிப்பட்ட ஒரு கேஸ் தான் இந்த நோமோஃபோபியா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த வியாதி இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு, எப்போ பார்த்தாலும் மொபைல் ஃபோன் ஆன்லைன்லேயே இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு, எனக்கு மொபைலே வேண்டாம், என்னுடைய பசுமை உலகத்தில் நான் வாழ்ந்துட்டு போறேன்னு நினைக்கக்கூடிய ஒரு பையனை எப்படி லவ் பண்ண போறா அப்படிங்கிறத அழகாவே காட்டியிருப்பாருன்னு சொல்லிட்டு நம்புவோம். ஸோ அதுக்கப்புறமா 2 பேரும் ஒரு கட்டத்தில் காதலிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த எல்ஐகே அப்படிங்கிற ஆப் மூலமா தான் இவங்க 2 பேரும் காதலிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஆப் வந்துட்டு இவன் உனக்கு கரெக்டான மேட்ச் அப்படின்னு சொன்னக்கப்புறம் தான் நம்ம தீமா வந்துட்டு பிரதீப்புக்கு ஓகே சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே அவங்க வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த ஆப்ல ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கு. அந்த மிஸ்டேக்னால வந்துட்டு பாத்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் சீட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீமாக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. ஸோ அதனால நம்ம தீமா இருந்துட்டு பிரேக்கப், நீ என்ன சீட் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிடுறாங்க. பிரேக்கப். நம்ம பிரதீப் வந்துட்டு எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாரு. இல்லை நான் சீட்லாம் பண்ணல, அந்த எல்ஐகேங்கிற ஆப் வந்துட்டு ஏதோ தப்பாக காட்டியிருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கெஞ்சி பார்க்குறாரு. இருந்தாலும் அந்த எல்ஐகே ஆப் மேலே அவங்களுக்கு அவ்வளோ நம்பிக்கை. ஸோ அதனால் வந்துட்டு முடியாது, நீ சீட்டிங் தான் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுறாங்க. லைக்குக்கு என்ன அதிகமா தெரியும்? லைக்குக்கு எல்லாம் தெரியும் பாஸ். ஸோ இந்த இடத்துல தான் வந்துட்டு அந்த போதை வேணாமே தள்ளாடுறேன் நான் அப்படிங்கிற அந்த ஒரு சாங் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா பிரேக்கப் ஆயிருக்கு. ஸோ ஒரு பிரேக்கப் சாங்காக அந்த ஒரு சாங் வருங்க. ஸோ இந்த சமயத்தில் நான் ஒரு நல்லவனா வாழ்ந்துட்டு இருந்தேன், என் காதலி நான் அவ்வளோ காதலிச்சேன். அப்படி இருந்தும் இந்த எல்ஐகேங்கிற ஆப் தான் என் காதலை கெடுத்துருச்சு அப்படிங்கிறதுக்காக அந்த எல்ஐகே ஆப்பை எப்படியாச்சும் பழி வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம பிரதீப் கிளம்புறாருங்க. அதுக்கப்புறம் நம்ம எஸ்ஜே சூர்யா அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி என்னை பற்றி ஏதோ தப்பாக சொல்லியிருக்கீங்க, அதனால தான் எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு, உங்கள் ஆப் வந்து வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிடுவார் போல. உடனே வந்துட்டு நம்ம எஸ்ஜே சூர்யா அவர்களுக்கு கோவம்
வந்துடுது. ஏன்டா என் ஆப்பே நீ வந்து தப்பாக சொல்கிறியா, இனிமேல் நீ நினச்சாலும் தீமா கூட உன்னால் சேர முடியாத மாதிரி நான் பண்ணுறேன் பாடுறா அப்படிங்கிற மாதிரி எஸ்.ஜே. சூர்யா அவர்களுமே சபதம் விட்டுறாரு. அவன் என்ன கதர்னாலும் வைபாஸும் தீமாவும் சேர்றவே கூடாது. ஸோ இந்த இடத்துல தான் வந்துட்டு நம்ம எஸ்.ஜே. சூர்யா அவர்களுக்கும் நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர்களுக்கும் அந்த கிளாஷ் வந்துட்டு உருவாக போகுது. ஸோ இந்த இடத்துல தான் எனக்கு தெரிஞ்சு இன்டர்மிஷன் விடுறதுக்கான வாய்ப்புமே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் என்னென்னலாம் பண்ணி தீமாவை கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாரு, அதே மாதிரி எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் என்னென்னலாம் பண்ணி அவங்க காதலை சேர விடாமல் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள கிளாஷ் போயிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் கிளைமேக்ஸில் வந்துட்டு நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் தீமாவை எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி அந்த LIK ஆப்லாம் ஒன்றுமே கிடையாது, உங்களை நீங்கள் நம்புங்க, உங்கள் பார்ட்னரை நீங்கள் நம்புங்க, எதுக்கு யாரோ உருவாக்குன ஒரு ஆப்பை நம்புறீங்க அப்படிங்கிற மாதிரி கருத்தெல்லாம் பேசி படத்தை முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நினைக்கிறேன். ஒரு ஹார்ட்டோட வேலையை எந்த ஒரு ஆப்பாலையும் பண்ண முடியாதுன்னு நான் இந்த உலகத்தை ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். ஸோ ஆக மொத்தத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா படத்தினுடைய கதையை நல்லாவே ரிவீல் பண்ணி தான் ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கதை வந்துட்டு ரொம்ப சூப்பராக தான் இருக்குது, ஒரு அட்வான்ஸ்டு கதை மாதிரி தெரியுது. அண்ட் இப்போ இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பில் ஏகப்பட்ட பேருக்குள்ள ப்ராப்ளம்லாம் வருது, அது எல்லாத்தையுமே சால்வ் பண்ணுற மாதிரி ஒருத்தர் மேலே இன்னொருத்தருக்கு வைக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு கதையாக இந்த திரைப்படம் இருக்கும். அப்புறம் கண்டிப்பாக வந்துட்டு ஜென்சி கிட்ஸுக்கான இப்போ கமிட்டடாக இருக்கக்கூடிய அந்த பசங்களுக்கான ஒரு திரைப்படமாக தான் இது இருக்க போகுது. ஸோ ஸ்டோரி ரொம்ப நல்ல ஒரு ஸ்டோரின்னு தான் சொல்லி ஆகணும். ஸ்க்ரீன் பிளே மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 மணி நேரம் லேக் இல்லாமல் ஓடிடுச்சுன்னா போதும். ஸோ லவ் டுடே, டிராகன், டியூட் இந்த 3 திரைப்படங்களுமே வந்துட்டு எங்கேஜிங்காக போச்சு, எந்த இடத்துலையுமே போர் அடிக்காமல் நீட்டாக கொண்டு போனாங்க. அந்த மாதிரி ஒரு எங்கேஜிங்கான ஸ்க்ரீன் பிளே மட்டும் இருந்துட்டாவே போதும், இது ஒரு சூப்பரான திரைப்படமாக அமைஞ்சிரும் அப்படின்னு தாங்க சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம யோகி பாபா அவர்களுமே இந்த திரைப்படத்தில் இருக்காரு. ஸோ அவர் வந்துட்டு தீமாக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஒரு லவ் ட்ராக் காட்ட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒரு மாதிரி காமெடியாக ஃபன்னாக வந்து பார்த்தோன்னா அந்த போர்ஷன்ஸ்லாம் இருந்தால் இன்னும் சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு தாங்க சொல்லணும். சரி, ஓகே நண்பர்களே, இந்த கதை தான் வருமா அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல, பட் இப்படி இருக்கலாம். ட்ரெய்லரை பார்த்து என்னுடைய கெஸ்ஸிங் இப்படி தான் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த LIK ட்ரெய்லரை பார்த்துட்டீங்களா? உங்களுக்கு இந்த ட்ரெய்லரை பற்றி ஏதாவது கருத்து இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்லாம் சொல்லிட்டு போங்க. உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.